இறை இயேசுவில் அன்பார்ந்த சகோதரிகளே, இப்புதிய ஆண்டில் இறை வார்த்தையின் வழியாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். உங்கள் அனைவருக்கும் இயேசுவின் இனிய நாமத்தில் புத்தாண்டு வாழ்த்துக்கள். புனித யோவான் நற்செய்தி அதிகாரம் 1, உயிருள்ள இறை வார்த்தைகள் 19 முதல் 28 முடிய. இன்றைய நற்செய்தி பகுதியில் இயேசுவை பற்றி திருமுழுக்கு யோவான் சான்று தருகின்றார். எருசலேமில் உள்ள யூதர்கள் குருக்களையும் லேவியர்களையும் யோவானிடம் அனுப்பி, நீர் யார் என்று கேட்டபோது அவர், நான் மெசியா அல்ல என்று அறிவித்தார். நீர்தாம் வரவேண்டிய இறைவாக்கினரா என்று கேட்டபோதும் அவர் இல்லை என்று மறுமொழி கூறினார். மேலும் ஆண்டவருக்கான வழியை செம்மைப்படுத்த கடவுளால் அனுப்பப்பட்ட முன்னோடி என்று தன்னை பற்றிய உண்மையை கூறியதோடு இயேசுவின் மேன்மையை குறித்து மகிழ்வுடன் சான்று பகர்கின்றார். துயரத்தின் வீடு என வர்ணிக்கப்படும் பெத்தானியா பாவ சேற்றில் மூழ்கி துயரப்பட்டு வாழ்ந்தோரை தூயவராக்கும் இடமாக திருமுழுக்கு யோவானால் மாற்றப்பட்டது. பிறரை தூய்மைப்படுத்த துணிந்த யோவான் தன் எளிமையால், உண்மையால், நீதியால் தூய வாழ்வு வாழ்ந்தார். அது அவரது மிதியடி வாரை அவிழ்க்கக்கூட எனக்கு தகுதி இல்லை என்ற மாண்புமிக தாழ்ச்சி கூட்டில் மகுடமாகி நிற்கின்றது. உண்மையான துணிவு பணிவு மிகும் பாச பணிகளில் தான் அரங்கேறும். புனித திருமுழுக்கு யோவானின் பாணியில் ஒளியான இயேசுவை குறித்து சான்று பகர அழைக்கப்பட்ட நாம் இயேசுவை முன்னிலைப்படுத்தி அவரது இறை அரசிற்காக உழைப்போம். ஆண்டவராகிய இயேசு பேச்சளவில் வெறும் போதனையோடு நின்று விடவில்லை. ஏழைகள் வாழும் தெருக்களில் இறங்கி நடந்து சென்று ஓரங்கட்டப்பட்ட மக்கள் அனைவரையும் சமூகத்தின் மையத்திற்கு கொண்டு வந்து நிறுத்தி வைத்தார். ஆளும் அரசியல்வாதிகளுக்கும் ஆன்மீக தலைவர்களுக்கும் சவாலாகவே அவர் வாழ்ந்து காட்டினார். இப்படிப்பட்ட இயேசுவின் வாரிசுகள் நாம் என்றால், அவரை போலவே விளிம்பில் உள்ள மக்களுக்கு என்று அங்கீகாரம் கொடுக்கின்றோமோ, வீழ்ந்து கிடக்கும் மானுடத்தை தூக்கி நிறுத்துகின்றோமோ, மறந்து போன உயர்ந்த உன்னதமான மதிப்பீடுகளை வாழ்ந்து காட்டுகிறோமோ, இறந்து போன நீதிக்கும் உண்மைக்கும் உயிர் கொடுக்கின்றோமோ, அப்போதுதான் நாம் இயேசுவை போல் வாழ்ந்து இயேசுவுக்கு சான்று பகர முடியும். தினமும் தூய ஆவியாரின் வல்லமையால் நம்மை நிரப்பி இயேசுவின் பணியை தொடர்வோம்.